பிதாவின் பெயராலே ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள எங்கள் அன்பிறைவா, இதோ சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய குடும்பமாக நாங்கள் அனைவரும் இங்கே கூடி பிறக்க போகும் பாலன் இயேசுவினுடைய இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழாவை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் குழந்தை இயேசு இந்த குடியையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேன் கூட்டில் வார்க்கும் தெளிதேனில் இனிதாம் வான்கூட்டு மாமரை வார்ப்பு என்பதற்கேற்ப மாமரை பணி எடுத்தியம்பும் அருட்பணிக்கு தம்மையே அர்ப்பணித்து ஊசியை தொடரும் நூலாய் எக்காலமும் இயேசுவை பின்தொடரும் அருளாளராய் மறைப்பணியோடு கல்வி பணியை செவ்வனே ஆற்றி வருபவரும் நம் பள்ளியின் பாசமிகு முதல்வர் தந்தையுமான டாக்டர் டி. நசியான் கிரிகோரி அவர்களை தலைமை உரையாற்ற இன்முகத்துடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய பாலர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை தம்பி அருட்பணி டாக்டர் ஏ. ஜெயபாலன் அவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் ஆர். மேஷாக் ராஜேந்திரன் பிசிஎம் மண்டல இயக்குனர் அவர்களே, நம்முடைய பிஜி தலைமை ஆசிரியர், பிடி தலைமை ஆசிரியர், எஸ்ஜிடி தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாடகம் குறிப்பாக கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு மிக சுருக்கமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவென்றால் என்ன என்பதை நன்றாக கவனித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இடையர்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று வானதூதர் அறிவித்தது என்ன? இதோ தாவீதின் ஊரிலே இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிறார். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகிலே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உண்டாகுக. இந்த அமைதி என்பது இந்த உலகத்தில் எந்த பணத்தாலும் எந்த பொருளாலும் கிடைக்க முடியாத ஒன்று. அது இல்லாமல் தான் இந்த உலகத்தில் பலர் இல்லை, எல்லோருமே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பணம் வந்தால் அமைதி வந்துவிடும், பொருள் வந்தால் அமைதி வந்துவிடும், பங்களா வந்தால் அமைதி வந்துவிடும், கார் வாங்கிவிட்டால் அமைதி வந்துவிடும், நல்ல மனைவி அமைந்து விட்டால் அமைதி வந்துவிடும், நல்ல குழந்தைகள் பிறந்து விட்டால் நல்ல அமைதி வந்துவிடும் என்றெல்லாம் நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த மன அமைதி வந்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதெல்லாம் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. மாறாக அதற்கு பதில் இந்த பாடலிலே இருக்கிறது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகிலே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உண்டாகுக. எப்பொழுது அமைதி கிடைக்கும்? அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்துவிட்ட பாலன் இயேசுவினுடைய தயவு கிடைத்தால் மனதில் அமைதி பிறந்துவிடும் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தயவு எப்படி கிடைக்கும்? அவருடைய நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்ற போதுதான் அந்த அமைதி கிடைக்கும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு என்பது எப்படி கிடைக்கும்? அவர் விருப்பம் போல் வாழ வேண்டும். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய போது அதைத்தான் சொன்னார்கள். அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது அதை பற்றியெல்லாம்
அன்னை மரியாள் கவலைப்படாமல் என்னுடைய மகன் கண்டிப்பாக இந்த புதுமையை நிறைவேற்றுவார் என்று அவர் சொல்வதைப் போல் செய்யுங்கள் என்று அதோடு விட்டு விடுகின்றார். இதோ இன்றைய நற்செய்தியில் கூட இதோ முது அடிமை என்று அன்னை மரியாள் அவர்கள் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே பிறந்துவிட்ட பாலன் இயேசு இந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மன அமைதி இருந்தால்தான் மன மகிழ்ச்சி வரும். அதுதான் நிரந்தரமாக இருக்கும். அத்தகைய மாபெரும் மகிழ்ச்சியையும் மனதில் கவலை இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, எனக்கு அப்பா இல்லையே என்ற கவலை ஒரு சில பேருக்கு, அம்மா இல்லையே என்ற கவலை, அப்பா அம்மா இல்லையே என்கின்ற கவலை, போதுமான பணம் இல்லையே என்கின்ற கவலை, அல்லது எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியவில்லை என்கின்ற கவலை, அதுபோன்று பல்வேறு கவலைகளினால் நாம் இருந்தாலும் ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் போக்குகின்றவர் தான் இந்த பிறந்துவிட்ட பாலன் இயேசு என்பதை நாம் அடிப்படையில் உணர வேண்டும். அதை நாம் உணர்ந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த மகிழ்ச்சி வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதோ இந்த நாளிலே குறிப்பாக இன்றைய நவீன உலகத்தில் எங்கே 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார். என்ன நடக்கப் போகிறது என்று பயந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய ஜெபம்தான் அந்த நாட்டு தலைவர்களுடைய மனதை மாற்றி போரை கைவிட்டு அவர்கள் மீண்டும் அமைதியான வாழ்வுக்கு திரும்புவார்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கின்றார். இந்த அறைகூவலை கிறிஸ்துவ மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவர் அல்லாத எல்லா மாணவர்களுக்கும் போர் வந்துவிட்டால் அங்கே குண்டு போடுகிறார்கள் அல்லது அணுகுண்டு போடுகிறார்கள் என்றால் அங்கு கிறிஸ்துவன் இந்து முஸ்லிம் என்று யாரும் பார்க்க மாட்டார்கள். வீசுகின்ற இடத்தில் அது வெடித்து சிதற வேண்டியதுதான். அதுபோன்று மனித உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அமைதி என்பது ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக இந்த பள்ளியில் கூட உலகப்போர் நடக்கிற மாதிரி நடந்துன்னு இருந்துச்சு. அப்புறம் தான் அதை மெதுவாக நம்முடைய ஆசிரியர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். நீ வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் டானா இல்லை நான் டானா, உன் ஏரியாவில் நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனா என்கின்ற அந்த எண்ணம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வழக்கமாக வருகின்ற ஒரு எண்ணம் தான். யார் பெரியவன்? இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே அந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள் யார் பெரியவன் என்கின்ற அந்த போட்டி வந்தது. அது இயல்புதான். ஆனால் யார் பெரியவன் என்பதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவே விடை கொடுத்து விட்டார். யார் பிறருக்கு பணிவிடை செய்கிறாரோ அவர்தான் பெரியவனாக இருக்க முடியும். ஆகவே இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் எப்பொழுதும் பிறருக்கு பணிவிடை செய்து பெரியவனாக நம்முடைய வீட்டிலும் நாட்டிலும் பள்ளியிலும் இருப்போம். இந்த பள்ளியிலும் நீங்கள் அத்தகைய யார் டானா இருக்கணும் என்பதை பற்றி போட்டி போட்டுக்கொண்டு கவலைப்படாமல் நாம் நன்றாக படித்து டானாக மாறுவோம், பிறருக்கு உதவி செய்து நாம் டானாக மாறுவோம், நாம் தலைவனாக மாறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூறி, பிறந்துவிட்ட பாலன் இயேசு உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் நிறைவாக தந்திரள வேண்டும் என்று கூறி, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவென்று நான் உங்களை நேரடியாக சந்திக்க முடியாது. ஆகவே தான் இந்த விழாவை பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடிவர ஞானிகள் தேடிவர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. பாலர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை டாக்டர் ஏ ஜெயபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளியின் முதல்வர் தந்தையும் தாளாளருமான பேரருட்பணி அருள்முனைவர் டாக்டர் டி நசியான் கிரகோரி அவர்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற
மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆர் மேஷாக் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நமது பள்ளியின் முப்பெரும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எப்படி உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் என்று நினைத்த பொழுது ஒரு கதை என்னுடைய நினைவிற்கு வந்தது. கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு இறைவாக்கினர் அல்ல. நிறைய இறைவாக்கினர் உணர்ந்தார்கள். இறை தூதர் அவர் கிடையாது. மாறாக அவர் இறைமகன், அவர் கடவுள். கடவுள் எப்படி மனிதனாக பிறக்க முடியும்? அவருக்கு என்ன அவசியம்? நம்மை போன்ற ஒரு மனித நிலையை ஏன் கடவுள் ஏற்க வேண்டும் என்ற கேள்வி ஒரு அரசனுக்கு இருந்தது. மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. இன்றைய சிறப்பு விருந்தினர் பிசிஎம் மண்டல இயக்குனர் திரு ஆர் மேஷாக் ராஜேந்திரன் அவர்களை இன்முகத்தோடு அழைக்கின்றோம். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பள்ளியின் முதல்வர் தந்தை அவர்களே, நம்முடைய பாலர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, அருமையான நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய கடவுள் எனக்கு அருளின ஒரு ஈவு என்று நான் நினைக்கிறேன். Feliz Navidad, Happy Christmas, Happy New Year, Happy Pongal. பள்ளி முதல்வருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்னால என்ன சொல்லுங்க? மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் தாத்தா ஃபாதருக்கு கிஃப்ட் கொடுக்குறார். கை தட்டுங்க எல்லாம், ஜோரா கை தட்டு. பண் எங்கள் ரோமையாயருக்கு இறைவனே ஆசிரளித்திடுவீர். எங்கள் ரோமையாயருக்கு இறைவனே ஆசிரளித்திடுவீர். பரமனின் பிரதிநிதியாமவரே எம் பாப்பரச புகழோங்குகவே. பரமனின் பிரதிநிதியாமவரே எம் பாப்பரச புகழோங்குகவே. ஒழுக்கமும் கல்வியும் உடையவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே. எங்கள் ரோமையாயருக்கு இறைவனே ஆசிரளித்திடுவீர். எங்கள் ரோமையாயருக்கு
இறைவனே